தேசிய கல்விக் கொள்கையை விட தமிழ்நாட்டின் கல்வி திட்டம் சிறப்பானது என்று புள்ளி விவரங்களை பட்டியலிட்டு ஒன்றிய அமைச்சர் தர்மேந்திர பிரதானுக்கு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பதிலடி கொடுத்துள்ளார். அமைச்சர் அன்பில் மகேஷ் தனது எக்ஸ் பக்கத்தில் ஒன்றிய பாஜக அரசு புதிய தேசிய கல்விக் கொள்கை என்ற பெயரில் தமிழ்நாடு அரசின் இருமொழிக் கொள்கை மீது நடத்தி வரும் தாக்குதல் வெறும் தமிழ் மொழியை பற்றியது மட்டுமல்ல என்றும் வேறொரு பிரச்சினையை மறைக்கும் செயல் என்றும் பதிவிட்டுள்ளார். தமிழ்நாட்டின் பாடத்திட்டம் பல தசாப்தங்களாக நிரூபிக்கப்பட்ட வெற்றிகரமான கல்வி மாடல் என்று கூறியுள்ள அவர் இதனை புதிய தேசிய கல்விக் கொள்கை சீர்குலைக்க முயற்சிப்பதாக குற்றம் சாட்டியுள்ளார். தமிழ் மற்றும் ஆங்கிலம் என இருமொழி கொள்கை கொண்ட மாநில பாடத்திட்டத்தில் செயல்படும் 58,779 பள்ளிகளில் 1,09,00,000 மாணவர்கள் பயின்று வருவதை அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். மூன்றாவது மொழியை படிக்க அவசியம் இருந்தால் ஏன் இவ்வளவு பேர் மாநில பாடத்திட்டத்தை தேர்வு செய்துள்ளனர் என்று அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். அதே நேரம் 1635 சிபிஎஸ்இ பள்ளிகளில் வெறும் 15 லட்சம் மாணவர்கள் மட்டும் மும்மொழி படிப்பதை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதன் மூலம் தமிழ்நாடு இருமொழி கொள்கையை விரும்புவது தெளிவாகிறது என்று அன்பில் மகேஷ் கூறியுள்ளார். எனவே புதிய தேசிய கல்விக் கொள்கையில் தமிழ்நாட்டின் நிலைப்பாட்டை ஒன்றிய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் விமர்சிப்பது தவறான வழிநடத்தல் என்று அவர் சாடியுள்ளார். சாதனைகளை நிகழ்த்தி வரும் தமிழ்நாட்டின் கல்வி திட்டத்திற்கு குறுக்கே ஒன்றிய அரசு வர வேண்டாம் என்று அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.